இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த அரசு பள்ளிகள் எத்தனை? அந்த அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? தனியார் பள்ளிகள் எவ்வளவு? அதுல பயிலக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இன்னைக்கு அரசு பள்ளி மூடப்பட்டதுனால எத்தனை மாணவர்களுக்கு இலவச கல்வி இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது? தனியார் பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்ட காரணத்தினால அன்னைக்கு 3 ரூபா, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 60 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஒரு மாணவருக்கு மிக குறைந்தபட்சம் 30,000 ரூபாய், குறைந்தபட்சம் 30,000 ரூபாய் அவங்க கட்ட வேண்டிய நிலைமையில் இருக்கு. அப்ப தமிழக மாணவர்களை, தமிழக ஏழை குடும்பங்களை வஞ்சிக்கக்கூடிய வகையில ஏன் இவர்கள் இந்த தனியார் பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்தார்கள்? இதே பயிற்சியை ஏன் இவர்களால் அரசு பள்ளிக்கூடங்களில் செய்ய முடியவில்லை? அதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்க மும்மொழியோ 4 மொழியோ எது வேணாலும் நீங்க சொல்லுங்க, அது ரெண்டா பார்த்துக்கிடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக ஒன்றை சொல்லுகின்றேன். தமிழ் நம்முடைய உயிர். தமிழை அழிப்பதற்கு எந்த கொம்பன் வந்தாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே நேரத்துல தமிழை வைத்து பிழைப்பு நடத்த வேண்டும், அரசியல் நடத்த வேண்டும் என்று சொல்லி யார் வந்தாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.